லக்னோவுக்கும் பஞ்சாப்க்கும் இன்னைக்கு மேட்ச்சு. லக்னோ பார்த்தீங்கன்னா சென்னை வெளியில் எதுவும் பயணிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூமில் கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்டு இன்னைக்கு மாட்டினாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வேற லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன லக்னோ வர்சஸ் பஞ்சாப் இன்னைக்கு மேட்ச். சென்னை வெளியில் எதுவும் பயணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூமில் கண்டிப்பாக இன்னைக்கு சஞ்சய் கோயங்கா விடவே மாட்டார் ரிஷப் பண்ணிட்ட. கிரவுண்டுக்கு வெளியில் வந்து வண்டே கேட்பாரு, இன்னைக்கு சோழி முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ரிஷப் பண்ணிட்டு வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பல கோட்டி போட்டு எடுத்துனடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சென்னை ஒரு சில தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் பண்ணுறாங்க. பூரானை மட்டும் வச்சு விளையாட முடியாது. பூரான் எடுத்து சட்டைக்குள்ள விட்டாங்கன்னு வச்சு எடுத்து அடிச்சு விட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்து லக்னோ வர்சஸ் பஞ்சாப்க்கு மேட்ச் வந்து சூப்பராகவே நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும். இங்கிட்டு பூரான் இருக்காப்ல, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஸ் இருக்காப்ல. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 200-300 கூட அடிப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன மாப்பிள்ள இது இவ்வளோ சப்பையா போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸை வந்து ஒரு ஜெயிச்சாரு ஸ்ட்ரேஸை. நாங்கள் வந்து பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பண்ணாங்க. இவங்க ஒரு 200-300 அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா பூரானை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சே போச்சு. பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு குறிப்பிட்ட ரன்கள் தேத்தினாரு. மார்ச் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ரன்கள் விவரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மார்க்கம் வந்து எடுத்தோன்னே அதிரடியாக விளாண்டாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு 4 4 ஒரு 6 அடிச்சு ஒரு 28 ரன்கள் தேத்தினாரு. அப்புறம் அவருமே அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் பூரான் பார்த்தீங்கன்னா எப்போதும் வளைஞ்சு வந்து நல்லா விளாடுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன்கள் தான் தேத்த முடிச்சு. 5 4 2 6 சூப்பராக தேத்திருந்தாரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் படோனி வந்து அவரோட பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 ரன்கள் தேத்தி இருந்தாரு. ஒரே ஒரு 4 3 6 அடிச்சு நல்லாவே தேத்தி இருந்தாரு. மித்த யாரும் சொல்ற அளவுக்கு இல்லை பங்காளி. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரன்கள் தேத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 15 அந்த மாதிரி தேத்திட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கு எப்போதும் வேற லெவலில் வந்து விக்கெட் எடுத்துருவாரு. 3 விக்கெட் சூப்பராகவே எடுத்திருந்தாரு. அப்புறம் மேக்ஸ்வெல் நான் ஃபார்மில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்புறம் சகாலா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு விக்கெட் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. 170 இந்த மாதிரி ஒரு டார்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை T20 இதுக்கு வந்து 280 அடித்தா கூட பார்த்தீங்கன்னா அதையும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை இதே தான் பண்ணுறாங்க. 180 கூட டார்கெட் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் திணறிக்கிட்டு இருக்காங்க. 170 பார்த்தீங்கன்னா 170ன்னா அந்த பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சு போச்சு. இவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு மேட்ச் சப்பையா இருக்கும், 10:30 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10:30 மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஓப்பனிங்ல வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸ்ட்ரேஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங் தம்பி பேர கரெக்டாக சொல்லணும். 23 பால்ல பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து 50 அடிக்கிறாப்புல. வேற லெவலில் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. 9 4 3 6 போட்டு வேற மாதிரி பேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா டீம் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ காரணமாக இருந்தார். அவர் தான் அப்படி அடிக்கிறாரு அப்படின்னா கேப்டன் போன தடவை 97 அடித்தேன், இந்த தரம் நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் அவரோட பங்குக்கு வந்து 52 ரன்கள் அடித்தார். 3 4 4 6 சரி நீங்கள் மட்டும்தான் கேமியோ பண்ணுவீங்களா, நான் ஒரு கேமியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பிச்சு மாதிரியே பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து பிச்சிலேருந்து ஒரு தம்பியை வந்து தூக்கிட்டு வந்தாப்புல. ஏன்னா சென்னையிலேருந்து வெளியில் போனவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி மும்பையிலேருந்து ஒரு போன தம்பி நேகல் வதேரா பார்த்தீங்கன்னா இனியா வெளியில் விட்றீங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இசான் கிஷன் பண்ணுற மாதிரி 2 மேட்ச் புட்டுக்குச்சு. அது வேற விஷயம். பார்த்தீங்கன்னா நேகல் வதேரா வந்து அவர் ஒரு கேமியோ பண்ணி ஒரு 43 ரன்கள் சேர்த்தாரு. 4 6 3 4 அடிச்சு சீக்கிரமே முடிச்சு விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அங்கே திக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மட்டும்தான் ஒரு 2 விக்கெட் கிடைச்சு. மற்றபடி விக்கெட்லாம் எடுக்க முடியாதுப்பா இந்த பிச்சில், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பஞ்சாப் அணி வந்து 2வது வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. இப்போ அக்கா பிரீத்தி சிந்தாவை ரொம்ப நாளாக காணோம், ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போ காவியாக்கா எல்லா மேட்சுக்கு வராங்க, அவங்க எங்கே போனாங்க
பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை. அடுத்த மேட்ச் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 16.2 பால்லே பார்த்தீங்கன்னா 16 ஓவர் 2 பால் இருக்கும் போதே வந்து அழகாகவே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இதன் மூலியமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 2வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. நெட் ரன் ரேட் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்சிபி 2000-4000 பாயிண்ட் இருக்கு. நான் பார்க்கும்போது எனக்கு எங்கிட்ட இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னைட்டு வந்து வாங்கின பாயிண்ட்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இவர் கூட சொன்னார், ருத்ராஜ் கூட 50 ரன் வித்தியாசம் ஜெயிச்சோம், இது ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால தான் நெட் ரன் ரேட் எங்கேயோ போயிருச்சு. எல்எஸ்டி பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி ஒன்றை விட நான் ஒன்றும் கேவலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 வெற்றி 1 தோல்வி அப்படின்ற மாதிரி 1-2 அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது தோல்வி வந்து பதிவு செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வேண்டியது, அதில் தோத்தாங்க. டெல்லியோட அசுதோஷ் சர்மா போட்டு பொழந்து விட்டாரு. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து அவங்க, நான் கூட நினைச்சேன் எல்எஸ்டி வந்து வேற லெவலில் கொண்டு வரும்னு சொல்லிட்டு. அப்பவே ஒரு பச்சி சொன்னுச்சு, அந்த எப்போதும் ஒரு 2 டீம் இருக்கலாம், ஆளுக்கு 2 பாயிண்ட் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டியலில் எனக்கு என்னமோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து எல்எஸ்டி சேருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கேப்டன் சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. மார்ச் வந்து அவரை பிடிங்கிட்டா முடிஞ்சு போச்சு. இவர் நிக்கோலஸ் பூரன் அவர் தான் வந்து ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு. இருந்தாலுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சோடி சுத்தமாகவே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்எஸ்டியோட நிலைமையில இருக்கு. இப்போ சென்னையை நோக்கி பயணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துலாம் இருக்காங்க. மும்பை மேலே வரானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை வந்து மேலே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ்ஸில் இருக்காங்க. அதனால வந்து அடுத்தடுத்து வந்து 2-3 பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அழகா ரேஷியோவில் அப்படியே போயிடுவாங்க. மைனஸில் வந்தோம் அப்படின்னா திரும்பி வந்து ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 50 ரன் வித்தியாசத்தில் 70 ரன் வித்தியாசத்தில் அந்த மாதிரி ஜெயிக்கணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா விக்கெட்டே இல்லாமல் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி போகணும். அதெல்லாம் சென்னை பண்ணுமா? இப்போ உள்ள நிலைமையில வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷனா வந்து உட்கார வைக்கிறாங்களாம், யங்ஸ்டர்லாம் கூப்பிட்டு வராங்களாம். இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன், யங்ஸ்டரை வச்சு தண்ணி குடுமாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவெல்லாம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்எஸ்டி வந்து தொடர்ந்து என்ன தவறுகள் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டிங் ஆர்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களை நம்பி இருந்தோம் அப்படின்னா இப்படிதான் ஆகும். சென்னை அதே தப்புகளை தான் பண்றாங்க. பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களை மட்டும் நம்பி இருந்தோம் அப்படின்னு இந்த நிலைமைகள் தான் ஆகும். இதெல்லாம் தவிர்த்துட்டு சஞ்சய் கோயங்கா வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அவர் போட்டு பொழப்பாரு. அதனால் டீமுக்குள்ள வந்து பெஞ்சில் உட்கார வச்சிருக்கவங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்து யங்ஸ்டர்லாம் வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றினாங்க, கேப்டனை தான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி எதுவும் மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்எஸ்டி மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்டி என்ன தவறுகள் பண்ணனால இன்னைக்கு தோத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்து சிஎஸ்கேக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் சந்திப்போம்.